அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு இதுதான் பார்க்குறோம். புனர்பூஷம் 1, 2, 3 பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தெரியும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. ஒருவேளை நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ராகுக்கு அது பயிற்சிக்குன்னே வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். இங்கே நம்ம புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது ராகு அது பயிற்சி, இதுதான் ஜென்ரலாக பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், புனர்பூசம்னா நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்மராசிக்கு வர்றார். அன்றைக்கி நைட்டு சுமார் ஒரு 7:40 இந்த பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. அங்கே கிட்டத்தட்ட சுமார் 1.5 ஆண்டுகள் அவங்க இருப்பாங்க. இந்த 1.5 ஆண்டுகளில் அவங்க 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறாங்க. எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே இந்த பயிற்சி முழுவதுமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில், இந்த 1.5 ஆண்டுகளில் அடிக்கடி பயணம், அது லாங் ஜேர்னியாக இருக்கணும், ஷார்ட் ஜேர்னியாக இருக்கணும், பயணங்கள் உங்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு. அதிலே நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, குரு பயிற்சியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த ராகு இதுக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் குரு பகவான் கோச்சாரத்தில் 1 வருஷ காலம் சஞ்சரிக்கிறாரு. இயற்கையிலே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க. கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது. இந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, அல்லது போராட்டம் இருக்குது, அல்லது மனக்குழப்பங்கள் இருக்குது, நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது, நல்ல தூக்கம் வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விடுபடுவதற்கு, தீர்ப்பதற்கு, உதவி பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் இந்த ராகு கேது பயிற்சியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணுங்கள். குறிப்பாக முயற்சி, எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, 2 கலந்து இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, எதிர்பார்த்த ரேட்டுக்கு அமையலை அப்படிங்கிறவனு எல்லாருக்குமே இந்த பயிற்சியான கொஞ்ச நாள்லேயே நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், சொத்து விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இது அத்தனையுமே இருக்குது. எப்போயுமே ராகு கேது தகவல் தொடர்பு, இந்த தகவல் தொடர்பு அத்தனையுமே நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய அப்டேட் பண்ணுவீங்க, ஃபர்தராக பார்ட் டைமாவோ ஜூம்லேயே நிறைய படிப்பீங்க. இது அத்தனைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் 1க்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உங்களுடைய சிம்மராசியில் கேது
உங்களை பற்றிய வீண் வதந்தி எப்பயுமே ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. இந்த பெயர்ச்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து வருமானங்கள் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் குணமாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உருவாவதற்கான வாய்ப்பும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக்காக நோய் இருந்தால் நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பெருசாக உங்களுக்கு கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி நல்லாவே இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஃபர்தராக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, நடக்கலாம், தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. இந்த காலங்களில் அம்மா இருந்தால் அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், குழந்தைகளாக நன்மை, இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் சித்தியாவதற்கான வாய்ப்பு அல்லது நன்மையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ கூட்டுங்க. அதையும் இந்த காலங்களில் பிராணிக்காக உங்களுக்கு நோய் குணமாகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த பயிற்சியில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு அடிக்கடி பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, சிவ வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.